வணக்கம். தேமுதிக திமுகவோட இணைஞ்சிருக்கு. அது எப்படி இது உங்களுடைய கருத்து என்ன? நாங்க மகிழ்ச்சியை ஏத்துக்கிறோம். 16 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் கலைச்சி இருக்கும் பொழுது அவர் ஐயா சொன்னாரு, பல நழுவி பால்ல விழுக போகுது அப்படின்னு சொன்னாரு. அந்த டைம்ல நம்மளுக்கு சூழ்நிலை சரியில்லையா இல்ல அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லையான்றது தெரியல. ஆனா அந்த டைம்ல நம்ம முடிவு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம தனியா கூட்டணியில இருந்தோம். இப்போ 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்நியார் ஒரு மிக சிறப்பான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். எங்க மாவட்டத்தை பொறுத்தவரை 4 தொகுதி இருக்கு, சட்டமன்ற தொகுதி. எங்களுக்கு 4 தொகுதி கொடுத்தாலும் திமுக கூட்டணியோட நாங்க தேமுதிக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புல நாங்க இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்க எங்க சிவகங்கை மாவட்டம் தேமுதிக கோட்டையா நாங்க உருவாக்குவோம். எங்க மாவட்ட செயலாளர் 25 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் அவர்கள், அவங்க எங்களுக்கு எந்த ஒரு உதவினாலும் எங்களுக்கு நாங்க கேட்கிற இடத்துல நிக்கிற இடத்துல ஒரு தன்மையான ஒரு மாவட்ட செயலாளர் எங்களுக்கு ஐயா எங்க அண்ணன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அந்நியார வழிமொழியில அவங்க கரெக்டா எங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நாங்க இந்த 4 தொகுதியை திமுக கூட்டணியில நாங்க 4 தொகுதி வெற்றி பெற செய்ய நான் சிவகங்கை மாவட்ட மாணவர்கள் சார்பாகவும் எங்க சிவகங்கை தெற்கு ஒன்றிய சார்பாகவும் நாங்க கண்டிப்பா எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நாங்க கொடுப்போம். ஏன்னா ஏற்கனவே நாங்க முதுகுல குத்து வாங்கி நாங்க அந்த அதிமுக கூட்டணியில போயிட்டு நாங்க பட்ட கஷ்டங்களாம் எங்களால சொல்ல முடியல. ஆனா இருந்தாலும் இந்த வாட்டி அந்நியார் எடுத்திருக்க முடிவு எங்களுக்கு மனசார நாங்க வரவேற்கிறோம். அதை எங்களுக்கு அந்நியார் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பா நாங்க பயன்படுத்தி நாங்க அதை முழுமையான எங்க உழைப்பை பயன்படுத்தி 4 தொகுதியிலையும் நாங்க ஜெயிக்க வைப்போம்ன்ற மனதார உறுதியா நாங்க கூறுறோம். நாங்க இதே எங்களோட கடைசி ஆசை. ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இது வரலாறு தேமுதிக கூட்டணி வச்சதுனால இவங்களுடைய கருத்துக்கள், நிர்வாகிகளோட கருத்துக்கள் எல்லாமே கேட்கும் போது அந்த தோல்வியோட வரலாற்றை திரும்ப தேமுதிகவோட பலத்தோட திமுக திரும்ப ஆட்சியில் அமைக்கின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி நம்மளுக்கு தான். வெற்றி நமது, என்னைக்கும் நமது முரசு வெற்றி கொட்டும். ஓகே, வாழ்க.